வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடந்த 75 ஆண்டுகளாக நமது முன்னேற்றத்திற்கு அரசியலமைப்பு சட்டம் வழிவகுத்துள்ளது. கலாச்சாரத்துறையில் பல ஊக்கமளிக்கும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு உரை. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆட்சியில் நிலைத்தன்மையை ஊக்குவிக்கும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை முடக்கத்தை தடுக்கும், நிதிச்சுமையை குறைக்கும் எனவும் நம்பிக்கை. குடியரசு தினத்தை ஒட்டி மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிப்பு. புதுச்சேரியை சேர்ந்த தவில் கலைஞர் தட்சிணாமூர்த்தி உட்பட 12 பேருக்கு விருதுகள் அறிவிப்பு. தமிழகத்தை சேர்ந்த பறை இசை கலைஞர் வேலு ஆசானுக்கு பத்மஸ்ரீ விருது. பாரா ஒலிம்பிக் தங்கம் வென்ற ஹர்வீந்தர் சிங்கிற்கு பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு. புதிய UGC வரைவு விதிகளுக்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் டெல்லியில் மாபெரும் போராட்டம் நடைபெறும். மொழிப்போர் தியாகிகள் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகங்களை மாநில அரசு கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை முறியடிக்க நம்ம கழகத்தின் மாணவர்களின் சார்பில் தலைநகர் டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும். மொழியை காப்பாற்றுவதற்கான போர் அல்ல, பண்பாட்டை காக்கும் போர். மொழி போராட்டத்தின் மையப்புள்ளியாக திமுக இருந்தது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இந்திய எதிர்ப்பு போர் குறித்து தலைவர் கலைஞர் சொன்னது என்ன தெரியுமா? இது இன உரிமை போர், ஏகாதிபத்திய எதிர்ப்பு போர்னு முழங்கினார். அதாவது நாம நடத்துற இந்திக்கு எதிரான போருங்கிறது ஏதோ ஒரு மொழிக்கு எதிரான போர் இல்ல, நம்ம பண்பாட்டை காக்கிற போர். ஹிந்தியை திணிக்கலாமா, சமஸ்கிருதத்தை திணிக்கலாமா என மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சி அமைத்த பிறகுதான் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை கொண்டு வரப்பட்டது எனவும் பேச்சு. இப்படி மொழியை காக்க போராடின நம்முடைய கழக ஆட்சி 1967 அமைஞ்ச பிறகுதான் தமிழ்நாட்டை இருமொழி கொள்கை கொண்ட மாநிலமாக நாம பாதுகாத்தோம். அதுக்கு சிக்கலை உருவாக்கத்தான் மும்மொழி திட்டத்தை கொண்டு வர பார்க்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றது இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நம்ம மேல திணிக்கிறாங்க என்ற அடிப்படையில் தான். இப்படி நாம் எத்தனையோ மொழி திணிப்புகளையோ பண்பாட்டு திணிப்புகளையோ கடந்துதான் வந்திருக்கிறோம். உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்கும் எங்களுக்கு பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களை நியமிக்க தெரியாதா? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சராக இருக்க முடியாதா எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை மட்டும் ஆள் நியமிப்பாரா? நான் கேட்க விரும்பும்போது, உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்க நிலம் கொடுத்து அதை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து கட்டடங்களை கட்டி பேராசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குகிற எங்களுக்கு பல்கலைக்கழக வேந்தரை நியமிக்க தெரியாதா? இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். அடுத்த 2 ஆண்டுகளில் வறுமையை முற்றிலும் ஒழிக்க தாயுமானவர் திட்டத்தை அரசு தொடங்கியுள்ளதாக பேச்சு. அண்ணா ஏற்படுத்தி தந்த அடித்தளத்திலிருந்து நவீன தமிழ்நாட்டை தலைவர் கலைஞர் உருவாக்கினார். நமது திராவிட மாடல் அரசு அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை மேல் உயர்த்தி வருது. தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய 2வது பொருளாதார நாடாக மாநிலமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கு.
மொழிப்போர் தியாகிகளின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம் திறப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். சென்னை எழும்பூர் மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் தாளமுத்து, நடராசன் ஆகியோரின் திருவுருவ சிலைகள் அமைக்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ் வழி கல்வியும் கட்டாய பாடமும் தான் மொழிப்போர் தியாகிகளுக்கு செலுத்தப்படும் உண்மையான மரியாதை. அன்னை தமிழை அவமதிப்பது மொழிப்போர் தியாகிகளுக்கு இழைக்கப்படும் துரோகம் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. உலகில் தன் தாய்மொழி காக்க தன்னெழுச்சியுடன் போராடிக் கொண்டே இருக்கும் இனம் தமிழினம். மொழிப்போர் தியாகிகள் தினத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அரசு சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என திட்டவட்டம். வேங்கை வயல் சம்பவம் 3 பேரின் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே நிகழ்ந்துள்ளதாக தமிழக அரசு விளக்கம். தவறான தகவல்களை பரப்பிட வேண்டாம் என தமிழக அரசு வேண்டுகோள். வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தப்படுவது அவசியம். தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். வழக்கமான காவல்துறையினர் குற்றப்பிரிவை சார்ந்தவர்கள் விசாரிக்க கூடாது, சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவை என்று நாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணை நியமிக்கப்பட்டது. ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விசாரணை நடத்தி முடித்து இப்போது புகார் கொடுத்தவர்கள் மீதே, பாதிக்கப்பட்ட மக்களின் மீதே இவர்கள்தான் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. ட்ரையல் கோர்ட், இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு நீதிமன்றம் இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது. வேங்கை வயல் வழக்கில் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என திருமாவளவன் பரபரப்பு கருத்து. சிபிஐ மீதும் நம்பிக்கை இல்லாத நிலையில் வேறு வழி இல்லாமலேயே சிபிஐ விசாரணை கோருவதாகவும் விளக்கம். வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக பரவும் வீடியோக்கள் அனைத்தும் பழைய வீடியோக்கள் என திருமாவளவன் விளக்கம். ஏற்கனவே சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோக்கள் தற்போது மீண்டும் பரவி வருவதாகவும் பேட்டி. ஏற்கனவே வெளியே வந்தது தான். அது ஒன்றும் புதிய தகவல்கள் கிடையாது. அது வாட்ஸ்அப்பில் பரவிய புகைப்படங்கள் தான், வாட்ஸ்அப்பில் பரவிய ஆடியோ தான், வாட்ஸ்அப்பில் பரவிய வீடியோ தான். எதுவுமே புதிய விஷயங்கள் இல்லை. அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டதாகவும் கூறியிருந்தார்கள். ஆனால் டிஎன்ஏ பரிசோதனை மூலமாக இது உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. வேங்கை வயல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். திமுக அரசின் கீழ் உள்ள காவல்துறை நடத்தும் விசாரணையில் மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை என்றும் விமர்சனம். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கில் திமுக அரசின் கபட நாடகம் அம்பலம். பட்டியலின மக்களுக்கு திமுக அரசின் விசாரணையில் நீதி கிடைக்காது என்பதால் உடனடியாக வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். வேங்கை வயல் விவகாரத்தில் யாரை காப்பாற்ற யாரை பலி கொடுப்பது என இயக்குநர் ப. ரஞ்சித் கேள்வி. வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். வேங்கை வயல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை கைது செய்த போலீசார்.
புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலுக்குள் வெளியாட்கள் நுழைய காவல்துறை அனுமதி மறுப்பு. 9 சோதனைச் சாவடிகள் அமைத்து தீவிர கண்காணித்து வரும் நிலையில் தடையை மீறி நுழைய முயன்ற 5 பேரை கைது செய்த போலீசார். மதுரை அரிட்டாப்பட்டியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நாளை பாராட்டு விழா. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் போராட்டக் குழு ஏற்பாடு. டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதற்கு முழு காரணமும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என போராட்டக் குழுவினர் திட்டவட்டம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னரே ஏலம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்ததற்கு பின்னாலே அவர்கள் அந்த திட்டத்தை கைவிடும் எண்ணத்தை உண்டாக்கியதே நம்மளுடைய முதல்வர்கள் தான். அதற்கு பின்னாலே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி பல போராட்டங்களை நடத்தியதோடு நாங்கள் அனைத்து சமுதாய மக்களும் இதில் சேர்ந்து சாதி மத வேறுபாடு இன்றி அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி பல போராட்டங்கள் செய்தாலும் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை கொண்டு வந்த பாஜக அரசு தற்போது ரத்து செய்துவிட்டோம் என கூறுகிறது. முதலமைச்சரை சந்தித்த பின் பேட்டியளித்த போராட்டக் குழு விமர்சனம். வேற ஒண்ணும் இல்ல, ஒருத்தனை வெட்டிட்டு அப்புறம் நான் தான் வைத்தியம் பார்த்தேன், உனக்கு அது வெட்டியதியா? ஒருத்தனை வெட்டிடுறேன் அவங்க, அப்புறம் நாங்க திட்டத்தை நிறைவேறல. வரும் 27, 28ஆம் தேதிகளில் விழுப்புரத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கோவை, அரியலூர், ஈரோடு, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களை தொடர்ந்து விழுப்புரத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள திட்டம். .5% இடஒதுக்கீட்டின் மூலம் அரசு பள்ளி மாணவர்கள் 40,168 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பெருமிதம். கடந்த 4 கல்வி ஆண்டுகளில் 1,165 கோடி ரூபாய்க்கு மேல் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை. தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வுகள் நடத்தக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தல். பிள்ளைகளை நாம தான் ஒரு புத்தகமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வர சேரக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே அறிவாளி பிள்ளைகளாகத்தான் இருந்தணும். அதுக்கு நான் ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு தான் எடுக்கணும் இல்லாமல் எந்த பிள்ளை வேணா எங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வைங்க, நான் அறிவு சார்ந்த பிள்ளை நான் ஆக்கி காட்டுறேன் என்று சொல்வதுதான் நமக்கான. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இனத்தால், மதத்தால், மொழியால் பிளவுபடக்கூடாது என்பதுதான் அரசின் நிலைப்பாடு என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். ஒரு சில மதவாத சக்திகள் ஊதி பெரிதாக்கும் பணிகளை செய்து வருவதாகவும் குற்றச்சாட்டு. முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், மதத்தால், மொழியால், இனத்தால் மக்களை பிளவுபடுத்தாதீர்கள். அனைவரும் ஒன்றாக செல்வோம், ஒன்றாக கைகோர்த்து நிற்போம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிடர் மாடல் அரசில் வளர்ச்சி பணிகளை நோக்கி ஈரோடு கிழக்கு தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து சீமான் பிரச்சாரம். நீட் தேர்வு ரத்து, கூட்டுறவு கடன் தள்ளுபடி என வெற்று அறிக்கைகளை விட்டு திமுக அரசு ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. நீட் தேர்வை ரத்து செய்வோம், அதற்கு எங்களிடத்திலே ரகசிய திட்டங்கள் இருக்கிறது என்று அறிவித்த இவர்கள் தான் எல்லாம். EVKS இளங்கோவன் வீட்டின் அருகே சீமான் பிரச்சாரம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதம். பெரியார் பற்றி அவதூறாக பேசக்கூடாது எனவும் காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையிடம் வாக்குவாதம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் வெண்ணிலாவுக்கு மே 17 இயக்கம் ஆதரவு. சீமான் இதுவரை எதிர்கொள்ளாத எதிரியை இப்போது எதிர்கொள்வார் என திருமுருகன் காந்தி பேட்டி. வெண்ணிலா அவர்கள் அங்கே சுயேட்சை வேட்பாளராக விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்கின்றார். அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னமாக கால்குலேட்டர் ஒதுக்கி இருக்கிறார்கள்.
கணக்கீட்டு பொறியை ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த சின்னத்தை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டு அவரை நீங்கள் ஆதரிக்கலாம். அவரை ஆதரிப்பது என்பது இந்த போலி தமிழ் தேசியத்தை அம்பலப்படுத்துகின்ற ஒரு வாக்காக அமையும். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உடல்நலக்குறைவு காரணமாக திருச்சி தனியார் மருத்துவமனையில் அனுமதி. நெஞ்சுவலி ஏற்பட்டதால் ஆஞ்சியோ சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாக தகவல். பருவமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். மயிலாடுதுறையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்த பின் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். இன்சூரன்ஸ் உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தர வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 38,000 ரூபாய் செலவு பண்ணி தான் இந்த நெல் பயிரை அவங்க பயிரிடுறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு ஒரு 30,000ஆவது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிர் 22% ஈரப்பதத்தோடு இருக்கின்ற நெல்லை அரசாங்கம் கொள்முதல் செய்யணும். சென்னை மெட்ரோ ரயிலில் 1 நாள் மற்றும் 30 நாள் பயணிப்பதற்காக வழங்கப்படும் சுற்றுலா அட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நிறுத்தம். பயணிகள் டிஜிட்டல் பயணச்சீட்டு முறைகள், QR கோட் டிக்கெட், தேசிய பொது போக்குவரத்து அட்டை உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி பயணிக்கலாம் என மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை தேனாம்பேட்டை DMS வளாகத்தில் 108 உதவி எண் அலுவலகத்திலிருந்து வாயு கசிவால் ஊழியர்களுக்கு உடல்நலக்குறைவு. குளிர்சாதன பெட்டியிலிருந்து வாயு கசிந்த நிலையில் ஊழியர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழாவில் தமிழில் சைவ மந்திரங்கள் பாட அனுமதிக்க கோரிய வழக்கு. இந்து சமய அறநிலையத்துறை பரிசீலித்து முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் கஞ்சா கருப்பு 3 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கியை கொடுக்காமல் கொலை மிரட்டல் விடுவதாக வீட்டின் உரிமையாளர் புகார். வீட்டை லாட்ஜாக மாற்றிவிட்டதாகவும் வேதனை. ஜனவரி மாதம் என்னோட ஓன் பர்பஸுக்காக தான் நான் வீடை கேட்டேன், நீங்கள் காலி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ காலி பண்ணி சொன்னார், ஆனால் பண்ணவே இல்லை. ஆனால் செப்டம்பர் மாதம் நான் பார்க்கும்போது வீட்டில் அவர் இல்லை, அதுக்கு பதில் வேற ஒருத்தர் இருந்தார். அவர் என்னன்னு கேட்டால் நான் 1000 ரூபாய்க்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவர் உள்வாடகைக்கு விட்டுருக்காருன்னு. அப்போ அந்த டைம் நான் பார்த்தேன் வீடு ஃபுல்லாக மதுபான பாட்டில்களும் பீர் பாட்டிலும் தான் கப்பல் அடிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு லாட்ஜ் மாதிரி இருந்தார். வாடகை வீட்டின் உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்தாரா நடிகர் கஞ்சா கருப்பு? ஆடியோ ஆதாரங்கள் வெளியாகி பரபரப்பு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னடா நானும் பொறுமையா சரி எதுவும் பண்ணக்கூடாது ஒருத்தர் போலான்னு பார்த்தா எத்தனை மாசமா என்ன எந்த கிளம்புற அந்த கிளம்புறேன்னு உங்க வீட்டுக்காரமா கார்த்திகை 20 சொல்லி வாடகை போட்டு விட்டல. என்ன வாடகை போட்டு விட்டீங்க? சொல்லிக்காக போயிட்டு வாடகை போட்டேன். ஜனவரி 30ஆம் தேதி கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு. 31ஆம் தேதி கோவை, நீலகிரியில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வடகிழக்கு பருவமழையை அடுத்த 2 தினங்களில் தென்னிந்திய பகுதிகளில் இருந்து விலக வாய்ப்பு. தமிழகத்தில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆசியான் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தோனேஷியா இந்தியாவின் மிக முக்கிய நட்பு நாடு. டிஜிட்டல் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இந்தோனேஷிய அதிபருடன் ஆலோசித்ததாகவும் பிரதமர் மோடி பெருமிதம்.
குடியரசு தினத்தை முன்னிட்டு என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் மாணவ மாணவிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் உற்சாகத்துடன் பங்கேற்பு. டெல்லியில் மதுபான கடைகள் மூடப்படும் என்ற வாக்குறுதியை அரவிந்த் கெஜ்ரிவால் நிறைவேற்றவில்லை. பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மதுபான கொள்கை முறைகேடு நடைபெற்றதாகவும் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டு உள்துறை அமைச்சர் அமித் ஷா புகார். கேரள மாநிலம் வயநாட்டில் பழங்குடியின பெண்ணின் உயிரிழப்புக்கு காரணமான புலியை கொல்லலாம். சிறப்பு குழு பரிந்துரையின்படி மாநில அரசு உத்தரவு. இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் 2வது மகன் யோஷித ராஜபக்சே அதிரடியாக கைது. சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல். துபாயில் கண்டுகொண்டேன் பாடலை பாடி நடிகர் அஜித்தை அசத்திய ரசிகர். தனது திரைப்பட பாடலை ஆர்வமுடன் ரசித்த அஜித் ரசிகரின் பெயரை கேட்டவுடன் ஆச்சரியம். கண்டு கொண்டே